ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம தானா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போ ஜானகி என்ன ஆச்சு தானா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்கா? அம்மா ஒரு விஷயம் சொல்லவா, மாயாவும் சேனு மாமாவும் காதலிக்கிறாங்கம்மா. ஸோ அவங்க ரொம்ப பாவமா, எப்படியாச்சும் அவங்கள நீங்கள் தான் பெரியப்பா கிட்ட சொல்லி சேர்த்து வைக்கணுமா? இதே இடத்துல நான் உங்கள் பொண்ணு இருந்தால் நீங்கள் எப்படி என்ன கஷ்டப்படுத்துவீங்களா? சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா, எப்படியாச்சும் பெரியப்பா கிட்ட சொல்லி மாயாவையும் சீனுவையும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கெஞ்சி அழுதுட்ருக்காங்க. இது கேட்ட ஜானகி செம அதிர்ச்சியாகி அவங்க ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பூஜை பண்ணும்போது தீக்குச்சியை தலைகளாக உரைச்சிடாங்க. இதை பார்த்து ரமணி பாட்டி தலைகளாக உரைச்சிட்ருக்க பார்த்து கவனமாக விளக்கேற்று அப்படின்னதும் உடனே ஜானகி ஒழுங்காக விளக்கேற்றுறாங்க. ஸோ இப்படி சாப்பாடு பரிமாறுறதுலையும் சரி எல்லாத்துலேயும் ரொம்ப பதட்டமாகவே வேலை பார்த்துட்ருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் ரகுராமன் கவனிச்சிடுறாங்க. அப்படின்னா ஜானகி மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ரகுராம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம மாயா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் நம்ம ரகுராம் வெளியில் போகலான்னு எடுக்கும்போது மாயா நான் வெளியில் போகிறேன் கூட வா அப்படின்னதும் மாயாவும் சரின்னு சொல்லிட்டு ரகுராம் கூட கிளம்புறாங்க. அப்போ நம்ம மாயா பெரியப்பா என்ன பெரியப்பா திடீர்னு 2 பேரும் வெளியில் போகிறோம், இங்கே பாரு மாயா நீயும் ஜானகியும் உண்மையிலேயே வேறுதாமா, ஏன் தெரியுமா? இங்கே பாரு, நீ மனசில் இருக்கிறத பட்டுன்னு வெளியில் சொல்லுவ, ஆனால் ஜானகி ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவா. அது மட்டும் கிடையாது, கிஷோருக்கும் என்னோட ஜானிக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அது ஏன் நடக்கலைன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் என்ன பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற ஒரு வார்த்தை கூட அவ பேசலை. நாங்களே இப்படியே வாழ்ந்துட்டே போனோம். எங்களுக்கான வார்த்தைகள் குறைவாகவே இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும், எங்கள் 2 பேருக்கும் இடையிலான பாண்டிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ ஆழமாகவே இருந்துச்சு. அவள் என்ன புரிஞ்ச மாதிரி நானும் அவளை புரிஞ்சுக்கிட்டேன். அவள் ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது என்னென்ன அர்த்தம் ஒன்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதுக்கு பயப்படுவா. இப்போ கூட ஏதோ ஒரு விஷயம் அவ மனசுல ஓடிட்டே இருக்கு, அதையும் சொல்றதுக்கு என்கிட்ட பயப்படுறா மாயா. இப்போ நான் எதுக்கு ஒன்று என் கூட அழைச்சிட்டு வரேன்னா, நீ மனசுல இருக்கிற விஷயங்களை பட்டுன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். ஆனா அதுக்கு தலைகளை தான் என்னோட ஜானகி இருக்கா. அதனால எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் மாயா, சொல்லுங்க பெரியப்பா. கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு நம்ம மாயா சொல்றாங்க. இங்க பாருமா, ஜானகி ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்கா. ஸோ அதனால எப்படியாச்சும் உங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்கோ அதை ஓப்பனா பெரியப்பா சொல்ல சொன்னாரு. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா சொல்றியா? இப்போ இது வரைக்கும் எங்க 2 பேருக்கும் இடையில நான் யாரையும் தூது விட்டதே இல்லை. ஆனா முதல் வாட்டி உன்கிட்ட சொல்றாமா, பெரியப்பாவுக்காக பண்ணுவியா? கண்டிப்பா பெரியம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம மாயாவை சொன்னதும் ரகுராம் செம்ம ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் ஜானகி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரியம்மா என்ன பண்ணுறீங்க? வா மாயா, சமைச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பெரியப்பா கிட்ட இருந்து மறைக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்டதும் ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாயா சொல்கிற? ஆமாம் பெரியப்பா, எல்லாமே பெரியப்பா பெரியம்மா என்கிட்ட எல்லாமே சொன்னாரு. இங்க பாருங்க, நீங்க எந்த விஷயத்த மனசுல போட்டோ மறைச்சு வச்சுட்டு கஷ்டப்படுறீங்களோ அதை ஓப்பனா தைரியமா சொல்ல சொன்னாரு பெரியப்பா. ஸோ அவர் எதுவுமே நினைக்க மாட்டாரா அப்படின்னதும் ஜானகி செம அதிர்ச்சி ஆறாங்க. கடவுளே, நான் சொல்ல நினைக்கிறதே உன்னோட விஷயமாயா, இதை நான் சொல்ல போறேன்னு சொன்னா நீ என்ன தடுத்து நிறுத்துவியே? கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ஜானகி தவிக்கிறாங்க. பெரியம்மா உங்ககிட்ட தான் சொல்றேன், இங்க பாருங்க பாவம் பெரியப்பா ஃபர்ஸ்ட் டைம் தூது விடுறாரு. அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. போங்க பெரியம்மா, உங்க மனசுல என்ன பாரம் இருந்தாலும் தைரியமா போய் பெரியப்பா கிட்ட சொல்லுங்க, பெரியப்பா உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு மாயா சொன்னதும் ஓகே மாயா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, கண்டிப்பா நான் இன்னைக்கு கோயில வச்சு சொல்றேன் அப்படின்னதும் மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா ஜானகி பூஜை ரூம்ல நின்று, கடவுளே என் புருஷன் கிட்ட மாயா சீனு காதல சொல்ல போறேன். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் நம்பாராம கண்டிப்பா அவரு பிரச்சனையும் பண்ண மாட்டாருன்னு எனக்கு
நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இதனால எந்த பிரச்சனையும் என்னோட பசங்களுக்கு வரக்கூடாது. மாயா சீனுவை நல்லபடியா சேர்த்து வச்சிரு அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு கண் வலிக்கிறாங்க. அப்போ சீனு நிற்கிறாங்க. பா சீனு, இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க மாயாவும் காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னதும் சீனு வந்து அதிர்ச்சி ஆறாங்க. அது வந்து இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். உங்க 2 பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால உங்க 2 பேர் காதலை பத்தி இன்னைக்கு நான் மாமா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னதும் சீனு வந்து அதிர்ச்சி ஆறாங்க. அது என்னத்த சொல்றீங்க? ஆமா சீனு, எத்தனை நாளைக்கு தான் உங்க காதலை வந்து இந்த குடும்பத்துக்காக இழப்பீங்க? கவலைப்படாது, நான் இன்னைக்கு மாமா கிட்ட போய் சொல்லி உங்க காதலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னதும் சீனு வந்து செம்ம ஹாப்பியா ஆறாங்க. அத்தை ரொம்ப நன்றி, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சந்தோஷமாயிரு அப்படின்னுட்டு ஜானகி நேரா ரகுராம் கிட்ட வராங்க. எங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை வீட்டில் வச்சு பேசுறது சரியில்லை. 2 பேரும் கோவிலில் போய் பேசலாமா? இதுதான் ஜானகி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் ஜானகி கிளம்பி நேரா கோவிலுக்கு போறாங்க. எங்க பார்த்தோம்னா சீனு வந்து செம்ம ஹாப்பியா மாயா ரூமுக்கு வராங்க. என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்வளோ சந்தோஷம் தெரியுது உன்னோட முகத்துல, பின்ன சந்தோஷம் வராதா? இத்தனை நாளா எதுக்காக போராடிட்டு இருந்தனோ அது நடக்க போகுது மாயா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சீனு சொல்ற? ஐயோ, நம்ம காதலை பற்றி பெரியப்பா கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. சீனு, என்னடா சொல்ற? ஆமா, இப்போதான் அத்தை வந்து மாமாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் நம்ம காதலை எடுத்து சொல்லி 2 பேருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறாங்க அப்படின்னதும் மாயாவுக்கு இடம் விழுந்த மாதிரி போயிடுது. முட்டாளாடா நீ, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காது. ஐயோ கடவுளே, எந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது இருந்தனோ அது ஏன் சொல்ல போறாங்க இல்லையா? அப்பனா பெரியம்மா நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் மனசுல பூட்டி அவ்வளவு கஷ்டத்தோடய தடுமாற்றத்தோட இருந்திருக்காங்க. இதை புரிஞ்சு கொண்டுதான் பெரியப்பாவும் ஜானகி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, என்கிட்ட சொல்லுமான்னு சொல்லியிருக்கா. இது புரியாம நான் வேற பெரியம்மாவை தூண்டி விட்டுட்டேன். ஐயோ எல்லாம் போச்சுங்கிற மாதிரி மாயா ஒரு பக்கம் தவச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் ஜானகி 2 பேரும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஜானகி வந்து இங்க பாருங்க, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆக கூடாதுங்க. ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மாயா வந்து காதலிக்கிறது வேற யாரையும் இல்லை, நம்ம சீனுவை தாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க, அவங்க தான் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி திரும்பி பாக்குறாங்க. ரகுராம் வந்து மயங்கி கிடக்குறாங்க.